திருச்செந்தூரில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் தொடர்பான அடுத்த உடனுக்குடன் நிரலையை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள் கூட்டம் குறித்தான அண்மை செய்தி. இன்று ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் முருக பக்தர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திர நாளன்று முருகனை தரிசித்தல் அவசியம் என்று தற்போது திருச்செந்தூரில் அலைமோதக்கூடிய பக்தர்கள் கூட்டம் குறித்தான உடனுக்குடன் நேரலை. இலவச கட்டண தரிசனத்திலும் பக்தர்கள் கூட்டம் தற்போது அலைமோதி வருவதாக உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். இன்று ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்திற்கு அதிகமாகவே பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூரில் அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம் செல்வராஜ்? நிச்சயமாக சூர்யா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக வீடாக விளங்குவது திருச்செந்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். மேலும் இந்த கோவிலானது கடற்கரையில் அமைந்துள்ளதால் சிறந்த பரிகார தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி கொண்டு வருகிறது. இந்நிலையில் இன்று ஆனி கிருத்திகை என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் கூடுதலாக ஏராளமான பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே சாமி தரிசனம் செல்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் சாமியை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நாளிக்கிணற்றிலும் புனித நீரை தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இலவச தரிசன வரிசையிலும் சுமார் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் செல்லக்கூடிய வரிசையிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏராளமான பக்தர்கள் பிறந்து 40 நாளான தங்களுடைய குழந்தைகளையும் சண்முக விலாச மண்டபத்தில் தரையில் வைத்து சாமி தரிசனம் செய்து எடுத்து செல்லும் வழிபாடும் இன்று காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பலர் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தும் நேரடியாக திருச்செந்தூரில் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அதிகாலையிலே இதே போல கூட்டங்கள் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. கடற்கரை மட்டுமில்லாமல் கோவிலில் உள்ள அந்த நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சூர்யா, கிருத்திகையை ஒட்டி அதிகாலையில் இருந்தே குவிந்து வரக்கூடிய பக்தர்கள் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.